அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நம்முடைய சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ அன்பர்கள் நாம் இறை தூதராக நம்பியிருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன் என்று நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். அந்த கடவுள் நம்பிக்கையை பற்றி அவரிடத்தில் விளக்கம் கேட்கும் பொழுது, எப்படி இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய பிள்ளையாக மகனாக சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில், அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார், எங்களுடைய ஆணுடைய துணை இல்லாமல் மரியாவுடைய வயிற்றில் அவர் கற்பம் தரித்து பிறந்ததுனால நாங்கள் அவரை கடவுளுடைய குமாரன் என்று சொல்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்லக்கூடிய ஒரே கான்செப்ட் என்னன்னா, தந்தை இல்லாமல் ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்ததுனால தான் அவர் கடவுளுடைய குமாரன் சொல்லி அவருடைய பிறப்பை வைத்து அவர்களுக்கு அந்த உறவு முறையை கொண்டாடுகிறார்கள். கடவுளே அவருக்கு தந்தை ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த மகன்கக்கூடிய அந்த அந்த உறவு முறைக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவர் அத்தா இல்லாமல் பிறந்ததுனால, தந்தை இல்லாமல் பிறந்தார், அதனால் கடவுளே சர்வ வல்லமுள்ள தேவனே தந்தை ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவ சகோதரிக்கு நம்ம என்ன கேட்குறோம்னு சொன்னால், தந்தை இல்லாமல் பிறந்ததுனால இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கடவுளுடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்வதாக இருந்தால், உண்மையிலே நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, நிலைப்பாடு தான் அவங்களுக்கு மகன் சொல்கிறதுக்கு முழு காரணம் என்று சொன்னால், நாம் அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறோம். ஆதாம் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தேவன் நேரடியாக படைக்கிறார். அவருக்கு ஏன் மகனுங்கிற உறவு முறையை இவங்களால் கொடுக்க முடியல? இயேசு கிறிஸ்துக்காவது மரியாள் சொல்லக்கூடிய ஒரு பெண் வயிற்றிலிருந்து அவங்க சிசுவாக கருத்தரித்து உலகத்தில் அந்த குழந்தையாக பிறந்து குழந்தை பருவத்திலிருந்து வர்றாங்க. ஆனால் ஆதாமுக்கு அந்த குழந்தை பருவமே கிடையாது. நேரடியாக தேவன் நேரடியாக படைக்கிறார். நேரடியாக அதாவது தேவன் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் அதாவது 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் சொன்னதாக அந்த வார்த்தை வருது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவத்துவமானான். அதாவது தேவன் மனுஷனை மண்ணில் படைச்சிட்டு நேரடியாக என்ன செய்கிறார், தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் சொல்லி தேவனால் நேரடியாக படைக்கப்பட்ட ஆதாம் அவர் எந்த அளவுக்கு மகன் சொல்லக்கூடிய அருகதை உள்ளவர். இவருக்காவது இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பல வழிகளை பார்த்தோம்னு சொன்னால், நேரடியான தேவனுடைய ஒரு அந்த படைப்பில் நேரடியாக அந்த மரியாதைய வயிற்றுக்குள்ளே போய் ஸ்திரீயுடைய வயிற்றிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடியதை அடைகிறார். ஆனால் ஆதாம் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இல்லாமல் நேரடியாக தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் மகன் சொல்லக்கூடிய முழு தகுதியும் அவருக்கு தான் இருக்குது. ஆனால் அவங்கள சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடவுளுக்கு மகன் அவசியமாக தேவையான்னு பார்த்தா ஒருபொழுதும் கடவுளுக்கு மகன் தேவை கிடையாது. ஏன்னு சொன்னால், கடவுள் மிக பரிசுத்தமானவர். கடவுள் அவர் என்றும் நிலையானவர், என்றும் நித்திய ஜீவன். கடவுள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், மனிதனுக்குள் எந்த பலகீனத்துக்கு உட்பட மாட்டார். இப்போ மனுஷனாகிய இப்போ மனிதர்கள் நாம் பிள்ளையை விரும்புகிறோம். உண்மையை குழந்தைய விரும்புறதுக்கு காரணம் நம்ம இடத்துல பலகீனங்கள் இருக்குது. என்னென்ன பலகீனம்? நாம் நோய் வாய்ப்படுவோம், வயது முதிர்ச்சியாகும், மரணிப்போம். இந்த 3 பலகீனம் இருக்கிறனால தான் நம்ம குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம். இது மாதிரி ஒரு பலகீனம் கடவுளுக்கு படைத்த இறைவனும் கிடையாது. ஏன்னா நம்ம ஏன் குழந்தைய விரும்புங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு லாஜிக்காக சொல்ல போனால், நான் குழந்தைய விரும்புகிறேன்னு சொன்னால், நான் வயது முதிர்ச்சி ஆகும்போது என்னுடைய பார்வைகள் பலகீனமாயிரும், என்னுடைய உடல் பலகீனமாயிரும். நான் வயது முதிர்ச்சியில் தள்ளாத வயதில் எதுவுமே எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது. அப்போ என்னுடைய ரத்தத்திலேருந்து உருவான ஒரு குழந்தை இருந்துச்சு சொன்னால் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வான். வயது முந்த காலத்தில் எனக்கு என்னுடைய மகனுடைய தேவை இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் வாரிசு பிள்ளையை விரும்புகிறோம். அடுத்த விஷயம், நான் நோய்வாய்ப்பட்டேன்னு சொன்னால் எனக்கு சிறுமத் பணிவிட செய்கிறதுக்கு எனக்கு பிள்ளை தேவை அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம குழந்தைய விரும்புகிறோம். இன்னொன்று, நம்ம மரணித்துருவோம். மரணித்த பின்னாடி நான் சம்பாதிச்ச சொத்துக்களுக்கு வாரிசாக
நான் பெற்றெடுத்த பிள்ளை இருந்தால் ஒப்படைச்சிட்டு போவேன், அனாமத்தாக விட்டு போகிறதுக்கு என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போவேன் அப்படிங்கக்கூடிய அந்த நிலை மனுஷன் இருக்கிறதுனால தான் குழந்தை விரும்புகிறோம். இந்த மனிதனுக்கு இந்த பலகீனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா யாருமே குழந்தை விரும்ப மாட்டோம். நம்ம என்றுமே வயது முதிர்ச்சி ஆகாது, என்றுமே 16 வயதில் இருப்போம். அதான் நம்ம மனைவி 16 வயசு 33 வயசு நம்ம இளமையாகவே இருப்போம், வயசு முதிர்ச்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையான ஒரு 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 தகுதியை மனுஷன் பெற்றிருந்தான்னு சொன்னால் யாரும் குழந்தை விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி மனுஷனுக்கு நோயே வராது என்று ஆரோக்கியமாக இருப்பான், மரணிக்க மாட்டாங்களே என்று சொன்னால் மனுஷனுக்கு குழந்தைங்கிறது அதிகப்படியான சுமை தான். அவருடைய இன்பத்துக்கும் அவனுடைய கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த ஜாலியான வாழ்க்கைக்கும் குழந்தை இடையூறாக இருக்கிறனால குழந்தை விரும்ப மாட்டாங்க. குழந்தை விரும்புகிற காரணமே இந்த பலகீனம் இருக்கிறனால குழந்தை விரும்புகிறோம். கடவுளுக்கு 3 பலகீனம் கிடையாது. கடவுள் அவருக்கு வயது முதிர்ச்சியாகி பலகீனம் ஆக மாட்டார், அவர் நோய்வாய்ப்பட மாட்டார், மனுஷன மாதிரி நோய் அவருக்கு வராது, அவர் மரணிக்க மாட்டார். இந்த பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன் படைத்த ரப்பு, படைத்த கடவுள். அந்த கடவுளுக்கு ஒருபொழுது மகன் தேவையில்லை. அவன் பலகீனம் வயசாகி போய் இந்த வானபூமிக்கெல்லாம் ஆட்சியதிகாரம் செலுத்தக்கூடிய நான் எனக்கு கடைசியில் பார்த்தா வயதாயிடுச்சுன்னு சொன்னால் இந்த வானபூமியை நிர்வாகம் பண்ண முடியாது, அவர் பிள்ளைகளை ஒப்படைக்கணும், மயங்களை அந்த ஆட்சியாரத்தை ஒப்படைக்கணுங்கிற பலகீனத்துக்காக உட்பட போகிறாரா? கிடையாது. அதே மாதிரி கடவுள் நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கை ஆகிட்டா என் நிர்வாகத்தை யார் கவனிக்கிறது, அப்போ என் பிள்ளையை கவனிக்கணும்னு சொல்லி மகங்கையில் அந்த நிர்வாகத்தை ஒப்படைக்கணுங்கிற தேவை அவருக்கு அதுவும் கிடையாது. இல்லை கடவுள் மரணிச்சு விடுவார், அதுக்கு பின்னாடி இதுக்கு இந்த வானபூமிக்கெல்லாம் வாரிசாக நம்ம பிள்ளைகளை ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு பலகீனம் அதுவும் கிடையாது. அப்போ கடவுளுக்கு வயது முதிர்ச்சியும் கிடையாது, அவர் நோய்வாய்ப்பட மாட்டார், மரணிக்க மாட்டார். இந்த பலகீனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரிசுத்தமான இறைவன் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவருக்கே மகன் தேவை அப்படின்னு சிந்திச்சம் சொன்னால் ஒருபோதும் கடவுளுக்கு மகன் தேவையில்லை. அவன் என்றும் அவன் தனியாக இருந்து அனைத்து நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன், சர்வ அதிகாரம் படைத்தவன். அவனுக்கு ஒருபோதும் மகன் தேவையில்லை. மனிதனுக்குள்ள பலகீனம் மாதிரி கடவுளுக்கும் பலகீனம் இருக்குன்னு சொல்லி கற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு தான் மகன் ஒன்று இருக்குது, மகன் தேவைன்னு சொல்லி கற்பனை செய்வாங்க. ஆனால் கடவுளை அவன் உண்மையான பரிசுத்த தன்மையோடு யார் அவன் நம்பிக்கை கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு மகன் இருப்பதாக சொல்ல மாட்டார்கள். சொல்லுவது மிகப்பெரிய பாவம். கடவுளுக்கு மகன் இருக்குது, கடவுளுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்கிறதே அவனை கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி. அதனால் இதை நம்முடைய அன்பான கிறிஸ்துவ சகோதரர் விளங்கி கடவுளுக்கு மகன் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இறை தூதராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கடவுளுடைய குமாரனை சொல்ல மாட்டாங்க. அவர் கடவுளுடைய தூதர். கடவுளுடைய செய்தியை சொல்வதற்காண்டி இஸ்ரேல் மக்களிடத்தில் இறை தூதருங்கிற தெளிவான விஷயத்தை விளங்கி அதன் பக்கமாக அவர்கள் வருவார்கள். அதை சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இயேசு கிறிஸ்துவை கண்ணியப்படுத்தி அவர்களை மகிமைப்படுத்தி அவர்கள் கடவுளுடைய இறைவனுடைய இறை தூதர் சொல்லி அவரை மேன்மைப்படுத்தக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து இதன் பக்கமாக அவர்கள் இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சு இஸ்லாத்தின் பக்கமாக அவர்கள் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.